ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா சுவையான சூப்பரான சீஸ் கேக் தான் செய்ய போறோம். என்ன இது வந்து எங்களுக்கு டெய்லி ஆசை நண்பர்களே, செய்யணும் என் மகனுக்கு நல்லாவே பிடிக்கும். டெய்லி கேட்பா, அம்மா சீஸ் கேக் செய்றாங்க, அம்மா சீஸ் கேக் செய்றாங்கன்னு. நானும் பொருடா செஞ்சேன். ஏன்னா அந்த கிரீம் சீஸுக்கு நான் தேடி நிறைய இடத்தை பார்த்தேன், கிடைக்கல. ஃபைனலா இப்ப எங்களுக்கு கிடைச்சிட்டு அதால பாத்தீங்கன்னு சொன்னா சுவையான சீஸ் கேக் தான் செய்ய போறோம் நண்பர்களே. அது எப்படி செய்ய போறேன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சாஸ்ல இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், காரித்தூள், முட்டமா, கோப்பித்தூள், அரைச்சகரி தூள் அப்படி இருக்கு, உங்களுக்கு யாருக்கெல்லாம் தேவையோ நாங்க ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்ப வாங்க சுவையான சீஸ் கேக் செய்யலாம் வாங்க. பாருங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து இதுதான் அந்த கிரீம் சீஸ் பாத்தீங்களா, இது வந்து ஹாப்பிகோல தான் வேண்டி இருக்கிறேன். சீனி எடுத்திருக்கேன். இது அளவுகள் உங்களுக்கு வேணுமெண்டா சொல்லுங்க, நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். பேக்கிங் பவுடர், ஒரு யோகர்ட், இது வந்து விப்பிங் கிரீம் இவ்வளவுத்தையுமே நான் சேர்க்க போறது இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா விப்பிங் கிரீம் சின்னதா இல்ல, இப்படி பெருசுதான் இருக்கு. அதால இப்படித்தான் வாங்கணும் என்று சொல்லிட்டு நம்ம அதோட ஒண்ணு செய்யலாது வாங்கிட்டு வந்தாச்சு. செய்துட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன்னொரு நாளைக்கு செய்யலாம். என்ன அதோட வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். மற்றது மாரி பிஸ்கெட் 2 பேக்கெட் எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு முட்டை, தேசிக்காய் ஜூஸ் எடுக்கிறதுக்கு தேசிக்காய் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன். வெனிலா எசன்ஸ், இது வந்து பாருங்க பட்டர், அஸ்டா பட்டர்ல கொஞ்சம் இப்படி மெல்ட் பண்ணி உருக்கி வச்சிருக்கிறேன் பாத்தீங்களா இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ட்ரே வாங்கி தந்துட்டார் யூடியூப்னு சொன்னா இந்த ட்ரேயில தான் அந்த கலட்டி எடுக்கணும் நண்பர்களே. ஏன்னா அந்த அந்த என்ன மற்ற பக்கம் திருப்பேக்க நம்பி அப்படியே கவட்டு எடுத்தோம்னு சொன்னா பிஞ்சு தொஞ்சி வந்துடும். இதுன்னா அந்த சைட் இதை கலட்டா அப்படியே வருமா. சரி, நாமளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே. இது ஒன்றா தரமாட்டாங்களா நண்பர்களே, ஒரு ட்ரே எண்டு தரமாட்டாங்களா, அப்படியே செட்டா தானே வாங்கணுமா. அதோட யூட் வாங்கிட்டு வந்துட்டு இப்ப இதுக்கும் ட்ரே தான். இது வந்து பெருசு. நான் இல்ல இந்த சைட்டால கலட்டணும் இந்த மாதிரி இதால. இது அப்படித்தான் சொன்னா இப்படி சைட்டால கலட்டினா தான் அந்த அப்படியே வடிவா அப்படியே எடுக்க வரும் கேக். அதால தான் இது வாங்கியிருக்கு. நடிக்கு நான் வாங்கியிருக்க மாட்டேன், இருக்கிறத வச்சு செஞ்சுடுவேன். ஆனா இது வந்து இன்னொரு நாளைக்கு நாங்கள் செய்யலாம். இனிமேட்டு பர்த்டேக்கெல்லாம் அம்மா தான் கேக் செய்யறது. அதால நான் கேக் ட்ரே எல்லாம் வாங்கிட்டு என்ன நான் கேக் கோர்ஸ் படிச்சிருக்கேன்ல, அதை வீணாக்க கூட என்ன தம்பி. அதுக்காக தான் சீஸ் கேக்குக்கும் செய்யலாம்டா, எல்லா கேக்குக்கும் செய்யலாம். ஆனா இந்த சீஸ் கேக்குகளுக்கு மெயின் அந்த அப்படி நாங்க அப்படியே ஷேப்பா எடுக்கிறதுக்கு இதுதான் சரி. பாத்தீங்களா, இந்த எடுத்தோம்னா இது வருது அப்படி எடுக்கணும். இந்த வருது அப்படி அந்த மாதிரி. இப்போ ஏன் அவசரப்படுவான் இருக்கட்டும், சரியா? ஓகே, அதை நாங்கள் கேக் எடுப்போம். இப்போ பாருங்க, இதில் பிஸ்கெட் எடுத்துருக்கிறேன். மாரி பிஸ்கெட் 2 பேக்கெட். அதை எடுப்போம். அதே மாதிரி இன்னொன்று எடுத்துக்க. இனி இந்த பிஸ்கெட்டை வந்து இந்த கிரைண்டர் கப்பில் இந்த மாதிரி உடைச்சி போட்டுட்டு நறுவலாக அரைச்சி எடுப்போம். இப்போ இந்த மாதிரி அரைச்சாச்சு, இதில் போடுவோம். இதே மாதிரி மீதம் இருக்கிற பிஸ்கெட்டையும் அரைச்சி எடுப்போம். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு பிஸ்கெட்டை. இதில் வந்து பட்டரை உருக்கி வச்சிருக்கிறேன், அதை சேர்ப்போம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுவோம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்லா பட்டர்லாம் சேர்த்து கலந்து விட்டாச்சு. நான் இந்த ஆயில் பேப்பர் போட இல்லை, அதை சேர்ப்போம். இனி நல்ல வடிவா இந்த மாதிரி அமர்த்தி விடுவோம். ஹார்ட் ஷேப்லான்னு வருது. நாங்கள் வட்ட ரேஜ் தேடி இருக்கிற ஒரு இடம் இல்லையா. ஏண்டா இது வந்து முடிஞ்சிட்டு தான் இவ்வளவு காணும். இதுல பெருசா செய்யறேன் அவ்வளவு கிரீம் சரியான வில்லன்றது, அதால எனக்கு இவ்வளவு போதும். ஆசைக்கு ஒருக்கா பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுப்போம் இல்லைங்களா. இந்த மாதிரி நல்ல வடிவா அமர்த்தணும், அமர்த்தி விடுவாங்க. இப்போ பார்த்தீங்களா நண்பர்களே, இந்த மாதிரி சூப்பராக இப்படி தேய்ச்சி விட்டாச்சு எல்லா பக்கம். இது வந்து பிஸ்கெட் தூள், மாரி பிஸ்கெட் தூள். பார்க்கவே சூப்பராக இருக்கு, நல்லபடியாக இருக்குல்ல. இந்த ஓரங்கள் எல்லாம் இந்த மாதிரி வடிவா. அப்போ ஹார்ட் ஷேப்பில் போதேன்டா
ஓகே, இப்போ நல்லா இருக்கு. இது இருக்கட்டும். இனி பாருங்க, நாங்கள் ரெடி பண்ணுவோம் கேக்கு. இது வந்து கேபிகோ சீஸ் தான் நான் எடுத்துருக்கிறேன், க்ரீம் சீஸ். இது மட்டும்தான் இங்கே இருக்குது நண்பர்களே, வேறு எங்கே இருக்குன்னு தெரியல எனக்கு. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வேண்டலாம். பார்த்தீங்களா, இப்போ சீஸை இதில் சேர்ப்போம். க்ரீம் சீஸ் இப்போ இதை பீட் பண்ணி எடுப்போம். சீஸ் எல்லாம் சேர்த்துட்டு பீட் பண்ணி எடுக்கிறேன். இனி இதோட சீனியை சேர்ப்போம். பாருங்க, நல்லா பீட் பண்ணியாச்சு. இதோட சீனி சேர்க்கிறேன். நான் ப்ரௌன் சுகர் தான் எடுத்துருக்கிறேன். இதையும் பீட் பண்ணி இந்த ஓரங்களை இப்படி வளைச்சி விட்டு, அப்போ தான் இந்த சீனியெல்லாம் சேர்ந்து நல்லா அப்படியே கடிபடும். பீட் பண்ணியாச்சு. இனி வந்து ஜோகட் சேர்ப்போம். நான் வந்து இந்த ஆங்கர் ஜோகட் தான் எடுத்துருக்கிறேன். பீட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பீட் பண்ணி விட்டாச்சு. இனி வந்து பேக்கிங் பவுடர் சேர்க்க போகிறேன். பேக்கிங் பவுடர் வந்து நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மாதிரி தான் சேர்க்குறேன். இது பெரிய கரண்டி, அதான் உங்களுக்கு இப்படி காட்டுறேன். இதையும் பீட் பண்ணிடுறோம். இனி இதோட விப்பிங் க்ரீம் சேர்க்குறேன். சேர்த்துட்டு பீட் பண்ணுவோம். இப்போ விப்பிங் க்ரீம் சேர்த்து நல்லா பீட் பண்ணி விட்டாச்சு. ஓரங்களை இந்த மாதிரி வளைச்சி விட்டுட்டு இனி வனிலா எசன்ஸ் சேர்க்க போகிறேன். வனிலா எசன்ஸ் ஒரு கொஞ்சமாக தான் சேர்க்குறேன், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மாதிரி. இதில் ஒரு பாதி லெமன் ஜூஸ். அதையும் சேர்த்துட்டு பீட் பண்ணிடுவோம். நல்லா பீட் பண்ணி விட்டாச்சு. இனி வந்து முட்டையை சேர்க்க போகிறேன். ஒரு முட்டை சேர்த்துட்டு பீட் பண்ணிடுவோம். இப்போ எல்லாம் நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இனி வந்து இதில் ஊற்றுவோம் ட்ரேக்கு. பாருங்கள், சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நாங்கள் பிஸ்கெட்டை தூளாக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தானே, அதுக்கு மேலே ஊற்ற வேண்டிய. இனி வடிவாக எல்லா பக்கமும் இப்படி பிரட்டி விடுவோம். இந்த சைட்டில் ஆயில் பேப்பர் வச்சுருக்கலாமோ, எடுபடும் தானே. என்ன ஆர்வ கோளாறுல ஆயில் பேப்பர் வைக்க விட்டுட்டேன். எடுபடாட்டிக்கு பிச்சு சாப்பிடுங்க. என்ன எடுபடுமே அந்த மாதிரி தான் இருக்குது. இனி ஒருக்கா இந்த பக்கம் வடிவா தட்டி விடுவோம். அப்படி அவன் ப்ரீஹீட் ஆகுறதுக்குள்ள ஓடி போய் வெளிக்கிட்டு வந்தாச்சு. ஏன்னு சொல்லுங்க, நான் இந்த கிங்கை பார்க்க போகணும், இந்த அன்பு அப்பா அந்தோனியரப்பா பார்க்க போகணும் இல்லையா, அதான் டக்குன்னு அவனை ப்ரீஹீட் பண்ணிட்டு ஓடி போய் வந்தாச்சு. இப்போ வாங்க நாங்கள் இனி அவனில் வைப்போம். இனி இந்த சைட்டை வந்து இப்படி அலுமினியம் ஃபொயிலால் சைட்டை காணாது, மற்ற பக்கம் இருக்குதும்.
ஓகே, இந்த மாதிரி கவர் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி கவர் பண்ணியாச்சு. வாங்க நீ அவனில் வைப்போம். அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன் 10 நிமிஷம். வாவ், சூடாக இருக்கேன், கொஞ்சம் சூடாகட்டும். இனி அவனில் வைப்போம். சுடும் எம்மா இன்னும் சூடு. ஓகே, வச்சுட்டு இதில் தண்ணி ஊற்றி விடுவோம். இனி மூடிட்டு டெம்பரேச்சர் வந்து 180 வச்சிருக்கிறேன். டைம் வந்து 1/2 மணித்தியாலம். ஓகே, நாங்கள் 1/2 மணித்தியாலத்தால் பார்ப்போம் உங்கள்கிட்ட சீஸ் கேக் எப்படி வருதுண்டு. சரியா? ஓகே நண்பர்களே, இப்போ எங்களோட சூப்பரான சீஸ் கேக் ரெடி ஆயிட்டு நான் அவனில் வச்சுட்டு அந்தோனியரப்பா பார்த்துட்டு வந்து நான் அங்கே இருக்க ஒரே மனசுக்கு திக்கிட்டு இருந்துச்சு நண்பர்களே, என்னாச்சோ ஏதாச்சோண்டு. ஆனாலும் எனக்கு தெரியும் எங்களோட அந்தோனியரப்பா பார்த்துக்கொள்வாருன்னு சொல்லிட்டு வாங்க போயிட்டு வரலாம், கோயில் போட்டு முதலிட்டு நான் போயிட்டு வந்தேன்னா செமையா வந்திருக்கு. வந்து பாருங்க, பார்த்தீங்களா எப்படி? இது வந்து ஒரு குச்சால குத்தி பார்த்தா உங்களுக்கு தெரியும். பாருங்க, இப்படி குத்தி பார்த்தா பாருங்க, ஒட்டவே இல்லை. பார்த்தீங்களா? அவியாட்டிக்கு ஒட்டும். இப்படியே இந்த அவண்ட ஹீட்லேயே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம். அதுக்கு பிறகு நாங்கள் எடுத்து பார்ப்போமா. சூப்பராக வந்திருக்கு சீஸ் கேக், செம்மையாக வந்திருக்கு சீஸ் கேக். ஓகே நண்பர்களே, இப்போ நாங்கள் சீஸ் கேக்கை வெளியில் எடுப்போம். வாங்க. வாங்க, எப்படி வந்திருக்குன்னு சூப்பராக இருக்கா? வாசமாக இருக்கு. ஓகே நண்பர்களே, வாங்க இப்போ நாங்கள் சீஸ் கேக்கை பார்க்கலாம். பார்த்தீங்களா, செமையாக வந்திருக்கு. அலுமினியம் ஃபாயில் எடுப்போம். எடுத்தாச்சு. சூட் தான் இந்த கலாட்டி தருவோம். மேலே இது கலாட்ட தெரியும். பாப்பா பாருங்க, அதெல்லாம் சரியா? இதை எடுத்து விடுங்க. இப்படி கிளிப்பு கலட்டுங்க. ரெண்டு எப்படி? ஓகே, எப்படி? நல்லா எடுங்க. பார்த்து அப்படித்தான் தூக்கம் எங்க வரையில பார்த்து எந்த சீஸ் கேக் பார்த்து சூப்பரா வந்திருக்கு. இந்த மகனுக்கு பிடிச்ச சீஸ் கேக் பாத்தீங்களா? நல்லா அவிஞ்சு செம்மையா வந்திருக்கு நண்பர்களே. எப்படி பாத்தீங்களா? நாங்களும் செய்வோமே சீஸ் கேக். பாத்தீங்களா, நல்லா வந்திருக்கு. பாத்தீங்களா, செம்மையா வந்திருக்கு. இந்த சீஸ் கேக் எங்களுக்கு நல்லாவே பிடிக்கும். அது அதே நேரம் பாத்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்லயே செஞ்சு எடுத்துட்டோமேன்னு சொல்லுங்க. ரே கிடைக்கலையா? பட்டர் ரே தேடி யூடியூப் கிடைக்கல. கடைசி நேரம் டைம் கடையெல்லாம் பூட்டுற நேரம். அதோட எனக்கு கால் பண்ணி சொன்னார், இதுதான் இருக்கு, என்ன செய்யறா, பரவாயில்ல, என்னத்தையாவது வாங்கிட்டு வாங்கன்னு வந்துட்டு. பெருசுல செய்ய இல்லை. நான் இதுல கணக்கா செய்யறதுக்கு வெட்டி பார்ப்போமா. எப்படி விடுவா நேரா? அப்படி உள்ளுக்கு போகுது பத்தியா கத்தி. நல்லா இருந்தது. எப்படி இருக்கு பாத்தீங்களா? கொஞ்சம் சூடு ஆரையும் இல்ல, நாங்க எடுத்துட்டோம். இங்க பாருங்க, உள்ளுக்கெல்லாம் இங்க பாருங்க, உள்ளுக்கு நல்லா அவிஞ்சு செம்மையா வந்திருக்கு. சின்ன கரண்டி எங்க? என்ன சின்ன கரண்டி? ஓகே, இந்த சாப்பிடு பார்த்து செல்வா உங்களுக்கு. வாங்க இங்க பாருங்க, எப்படி பாருங்க, பிஸ்கெட்டு சேர்ந்து. என்ன தம்பி? விழுது. சாப்பிடுவேன். எப்படி இருக்கு? எப்படி இருக்கு?
அதே மாதிரி இருக்கு அந்த அங்க சாப்பிட்டேன் வன்கோல் ஃபேஸ்ல சாப்பிட்டோம். அதே மாதிரி இருக்கு அந்த லெமன் ஸ்வீட் எல்லாமே அப்படியே வருது இல்ல. சீஸ் அதே டேஸ்ட். சாப்பிடு. சூப்பரா இருக்கு. எப்படி இவருக்கு தான் நல்லா பிடிக்கும் நண்பர்களே. நெடுக கேட்பாரு அம்மா சீஸ் கேக் செய்யணும், அம்மா சீஸ் கேக் ஆறணும், சுடுவது ஆற இன்னும் நல்ல சூப்பரா வரும். கேடு கேடு அதான் நாங்க அந்த விலை. அதான் இந்த விலை என்ன சாமான்கள் சரியான விலை. அந்த கிரீம் சீஸ் கொஞ்சம் விலை. ஒரு துண்டே 1500. நல்லா இருக்கும். அந்த ஒரு துண்டு கேக்கு நாங்க வன்கோல் ஃபேஸ்ல 1500 ரூபா. ஆனா இப்படி நாங்க செய்யலாம். இப்படி செய்யறது லாபம். மொத்த கேக் வந்து 12000 ரூபாய். இன்னைக்கு நண்பர்களே வேற லெவல் தெரியுமா? அப்படி அந்த பிஸ்கெட்டோட சேர்த்து சாப்பிடுங்க. அதே மாதிரி அந்த சட்டில. ஆமா. இந்த பக்கத்துல பாருங்க. பாத்தீங்களா? அடி தூள் டேஸ்டா இருக்கு. சொர்க்கமே தெரியுது. செம்ம. வார்த்தை வருது இல்ல நண்பர்களே. இவ்வளவு சாப்பிட்டு தான் அடுத்த கதை. காய்க்கு நின்றுங்க எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இவ்வளவு நாளும் கொஞ்சம் என்ன வேண்டாம் அவ்வளவு நல்லா இருக்கு. ஆஹா ஓஹோ அருமை அற்புதம். இனிமே பர்த்டே கிறிஸ்மஸ் நியூ இயர்ண்டா இனிமே பட்டர் கேக் செய்யறதில்ல. என்ன இதுதான் வாங்குறது செய்யறது நாங்க வீட்லயே. உங்களுக்கு பிறந்த நாளுக்கு என்ன செய்யலாம்? உங்களுக்கு ஒரு படி செவண்டி கொடுக்கலாம். வேண்டாம் அவருக்கு ஸ்ட்ராபெரி அதெல்லாம் செய்யணும். இப்போ ஒன்னொன்னா தானே செஞ்சிருக்கிறோம். ஐஸ்கிரீமும் பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இப்போ என்ன இது நார்மலா தான் ஒன்று செஞ்சிருக்கிறோம். அடுத்தடுத்து நாங்க செய்வோம். சாக்லேட் ஐஸ்கிரீம் செய்வோம். அதுக்கப்புறம் என்ன செய்வோம்? ஒவ்வொரு ஃப்ளேவர்ல நாங்க செய்வோம். சொல்லி வைக்கிறோம் பாருங்க நண்பர்களே. சரியா? சாக்லேட் ஐஸ்கிரீம் செய்வோம். அப்படி விதம் விதமாக ஐஸ்கிரீம்களும் செய்வோம். நீங்க பாருங்க. சரியா? செம்மையா இருக்கு நண்பர்களே. இந்த சீஸ் கேக் அட்டகாசமா இருக்கு. கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. என் மகனுக்கு இது நெடுக பிடிக்கும். கேட்டு கேட்டு இன்னைக்கு நான் யூட்டை இழுத்து கொண்டு போயிட்டேன். வாங்க யூட் ஹீல்ஸ்ல போய் பார்ப்போம் இந்த கிரீம் சீஸ்கள் இருக்கான்னு சொல்லி. போனா இருந்துச்சு நண்பர்களே. அதோட வாங்கி செமையா செஞ்சாச்சு. சூப்பரா வந்திருக்கு. எடிமே செய்யறது இது சரியான விலை. வன்கோல் ஃபேஸ்ல ஒரு துண்டே 1500 ரூபாய்ன்றா. வீட்டுல செய்யறது நல்ல லாபம். ஃபுல்லா 12,000. ஆனா நம்ம வீட்டுல செய்யக்கலாம் அதை விட குறைவா தான் முடியும், கணக்கா முடியும். நீங்க செஞ்சு பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். போய்ட்டுடா. சீஸ் கேக், சீஸ் கேக், சீஸ் 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 நாங்களும் செய்வோமே சீஸ் கேக்.